Stotram, 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 stotram. மகாபரிசுத்தம் இறக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமையான மகிழ்ச்சியான ஆண்டவரே உயிர்த்தெழுந்த நல்ல நாளுக்காக என்று சொல்லுகிறோம். இந்த நாளிலே கூட தாவே திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு இருக்கிறீர்கள் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். ஆண்டவரே நாமஸ்தத்தை சாப்பிட்டு எந்த சாப்பிட்டு வந்து நாங்கள் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரே நேர பாதத்தில் வந்து ஆண்டவரே ஆராதனையும் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியாது, கடந்து வர முடியாது. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமத்தில் ஆராதனை போடுகிறோம். ஆவியானவர் கூட நடந்து முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர் பாடி என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். அல்லேலூயா. நம்மை மறவாத ஆண்டவர். ஆமென். தாய் மறந்தாலும் தவறாதாலும் நம்மை உற்ற உறவினர்கள் மறந்தாலும் நம்மை மறக்காதவர். ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைகளாய் இந்த நாளே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைகளாய் இந்த நாளே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அடக்குமியே காலைக்கு நல்ல தீபமிலே, பாவத்திலே அடக்குமியே காலைக்கு நல்ல தீபமிலே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வானக்கரத்தாலே பாதுகாப்பே எந்த நாளே ஸ்தோத்திரம். பயப்படாதே வானக்கரத்தாலே பாதுகாப்பே எந்த நாளே ஸ்தோத்திரம். பாசமே நீ வைத்ததினால் மறிக்கேறியனாதெனதுமில்லை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாழ்த்தத்தையே மறந்துவிட்டாலும் மறவேன் உன்னை என்னதாலே ஸ்தோத்திரம். தாழ்த்தத்தையே மறந்துவிட்டாலும் மறவேன் உன்னை என்னதாலே ஸ்தோத்திரம். வாழ்ந்து நின்றோ உள்ளங்கையில் என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும்.
தேற்றோராய் கைவிடேனே கலங்கினீரே எந்த நாளில் ஸ்தோத்திரம் தேற்றோராய் கைவிடேனே கலங்கினீரே எந்த நாளில் ஸ்தோத்திரம் நீரறியா யாரும் என் தலை முடியும் தேனிலே நீரறியா கலவேனா என் தலை முடியும் தேனிலே என்னை மறவாய் ஏசுநாதா உங்கள் தயவாய் என்னை நடத்தும் என்னை மறவாய் ஏசுநாதா உங்கள் தயவாய் என்னை நடத்தும் உண்மை தொடுவோர் என் மணியை தொடுவதாலே உரைத்ததாலே ஸ்தோத்திரம் உண்மை தொடுவோர் என் மணியை தொடுவதாலே உரைத்ததாலே ஸ்தோத்திரம் அக்கினிகள் அக்கினாதே அன்பே என்னை காத்திடுவே அன்பே என்னை காத்திடுவே என்னை மறவாய் ஏசுநாதா உங்கள் தயவாய் என்னை நடத்தும் என்னை மறவாய் ஏசுநாதா உங்கள் தயவாய் என்னை நடத்தும் உனக்கே மறைத்திடாதே எந்த நாளே ஸ்தோத்திரம் உனக்கே எந்த நாளே ஸ்தோத்திரம் பரந்திடுவே உம் நாமத்திலே பரவே எனக்காக கொடியே பரந்திடுவே உம் நாமத்திலே பரவே எனக்காக கொடியே என்னை மறவாய் ஏசுநாதா உங்கள் தயவாய் என்னை நடத்தும் என்னை மறவாய் ஏசுநாதா உங்கள் தயவாய் என்னை நடத்தும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துவோம் ஆமென் ஸ்தோத்திரம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாது ஹல்லேலூயா ஆமென் தொடர்ந்து 129வது பாடல் ஸ்தோத்திரம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் போகாதே நீ சோர்ந்து போகாதே அம்மே சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. நீ சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே
சீக்கிரத்தில் நீங்கிவிட இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிட இந்த லேசான உபத்திரவம் கேடுலாம் மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே எல்லாம் மகிமை நமக்கு அவை சோதி போராதே நீ சோதி போராதே அவை நாடி சீக்கிரத்தில் நீங்கிவிட இந்த லேசான உபத்திரவம் காண்கின்ற உலகம் தேரவில்லை நாடுகிறோ காண்கின்ற உலகம் தேரவில்லை காணாத நாடுகிறோ சீக்கிரத்தில் நீங்கிவிட இந்த லேசான உபத்திரவம் அதை சீக்கிரத்தில் நீங்கிவிட இந்த லேசான உபத்திரவம் கிறிஸ்துவின் பொருட்டு நிறுத்தப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே கிறிஸ்துவின் பொருட்டு பாக்கியம் நமக்கு பாக்கியமே சோதி போராதே நீ சோதி போராதே நீ சோதி போராதே அது சீக்கிரத்தில் நீங்கிவிட இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் அம்மை இந்த லேசான உபத்திரவம் மன்னவர் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாம் கைவருவோம் மன்னவர் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாம் கைகூறுவோம் சோதி போராதே நீ சோதி போராதே அப்பே சோதி போராதே நீ சோதி போராதே அது சீக்கிரத்தில் நீங்கிவிட இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிட இந்த லேசான உபத்திரவம் சோதி போராதே நாங்கள் சோதி போக மாட்டோம் சோதி போராதே நாங்கள் சோதி போக மாட்டோம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிட லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிட இந்த லேசான உபத்திரவம் அல்லேலூயா அப்படி எல்லா தலைவர்களாக நேரத்தை ஸ்தோத்திரத்தை ஜெபம் பண்ணுவோம் அதனால நான் அது சீக்கிரத்தில் நீங்குகிறதான இந்த உபத்திரவம் ஆமென் அல்லேலூயா 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 தகப்பனே நன்றியோடு நன்றியோடு கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார் ஆமென் வாக்கியம் நமக்கு வாக்கியம் ஹalleluya 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 தகப்பனே துதிக்கிறோம் தகப்பனே துதிக்கிறோம்
ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். மகிமையின் தேவன் நல்லவர். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆமென். ஹalleluya. பல சந்தரல திரள பல 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 விக்கர திரள பல 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 பல. ஹalleluya. ஹalleluya. இயேசுவே நன்றி சொல்லுகிறோம். இயேசுப்பா நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. ஹalleluya ஹalleluya. இயேசுவே நன்றி ஆண்டவரே. ஹalleluya இயேசுவே. ஆமென். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஹalleluya. இந்த நாளின் தியானத்திற்காக மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது
வசனம். மத்தேயு 5:16. இன்னொரு 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 25ஆவது வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 25ஆவது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக என்ன செய்ய கடவுது? பிரகாசிக்க கடவுது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்கே இயேசு கிறிஸ்து உபமையாக மலப்பிரசங்கத்திலே அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார். அதுல ஒன்று உங்கள் நற்கிரியை சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்கள் நற்கிரியைகளை கண்டு, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறது. இதுல 3 காரியத்தை நாம் தியானிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் அங்க முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது போல நம்மளுடைய நற்கிரியைகளை கண்டு, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இங்க கவனிங்க. உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. அப்ப இத கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றார், உங்கள் வெளிச்சம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லது உங்கள் நற்கிரியைகளை கண்டு. யார் அந்த நற்கிரியைகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்துகிறாரா? மகிமைப்படுத்த வேண்டுமா? அப்ப யாரு அவர்களுக்கு முன்பதாக உங்கள் வெளிச்சம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப இதுல யாரையோ ஒரு ஆளை ஆண்டவர் உள்ள இழுக்கிறார், உள்ள கொண்டு வர்றார். ஆண்டவர் என்ன செய்யறாரு? யாரையோ ஒரு ஆள் என்ன செய்யறாரு? உள்ள கொண்டு வர்றார். ஆண்டவருக்கு நமக்கும் நாம் ஆண்டவர் நம்முடைய நற்கிரியைகளுக்கு பிரியமா இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். சரிங்களா? அது வேற. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு உங்கள் நற்கிரியைகளை ஸ்தோத்திரம் கண்டு பரலோகத்தில் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. அல்லேலூயா. யார் மகிமைப்படுத்துகிறார்? பரலோகத்தில் பிதாவை. அதான் இந்த இடத்துல கேள்வி. யார் மகிமைப்படுத்துகிறார்? யார் மகிமைப்படுத்துறார்? இத பார்க்கணும் சொன்னா இப்ப யாரோ ஒருவர் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என் நற்கிரியைகளை பார்த்து, அல்லேலூயா, என் நற்கிரியைகளை பார்த்து யாரோ ஒருவர் வேற அதற்கு அடுத்தவர்கள் பரலோகத்தில் பிதாவை மகிமைப்படுத்தும்படி அவர்களுக்கு முன்பதாக அந்த பரலோகத்தில் பிதாவை மகிமைப்படுத்துறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு முன்பதாக நாம் எப்படி இருக்க வேண்டுமா? நம்ம வெளிச்சமா இருக்கணும். அவர்களுக்கு முன்பாக பிரகாசமா இருக்க வேண்டும் அல்லது வெளிச்சமா இருக்க வேண்டும் சொல்லப்பட்டது. சரிங்களா? அப்ப இதை நம்மள குழப்பட விரும்பல. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்படின்னு சொன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக அல்லது பிரகாசமாக அல்லது மற்றவர்களுக்கு முன்பதாக நற்கிரியை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவர் சொல்றாரு 12-14 வசனத்துல பார்க்கும் பொழுது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேலே வைப்பார்கள். இப்பொழுதுதான் கவனிக்க வேண்டும். அப்பொழுது, அல்லேலூயா, அப்பொழுது ஆமென், வீட்டில் உள்ள யாவருக்கும் அது என்ன செய்யுமா? வெளிச்சம் கொடுக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வீட்டில் உள்ளவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறதாக இருக்கிறது. அதான் விஷயம் சொல்லப்படுறேன். அப்பொழுது, அல்லேலூயா, நாம் மற்றவர்களுக்கு பிரகாசமாக வெளிச்சமாக இருக்கிறதை ஜனங்கள் பார்த்து, குறிப்பாக வீட்டில் உள்ளவர்கள் பார்த்து, நம்முடைய நற்கிரியைகளை வீட்டில் உள்ளவர்கள் பார்த்து
ஆமா எவ்வளவு ஐயோ இவ்வளவு மாதிரி ஒரு மோசமான யாரும் இல்லை அப்படி நம்ம வீட்டுல சொல்ற அளவுக்கு அல்ல. நம்ம வீட்டுல நம்முடைய கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவே நம்ம வீட்டுல இருக்கிறவங்க என்ன செய்யணும் சொல்லுங்க, மகிமைப்படுத்தணுமா. அல்லேலூயா. எனக்கு கிடைச்ச மருமகளுக்காய் ஸ்தோத்திரம், எனக்கு கிடைச்ச மருமகளுக்காய் ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு நம்முடைய கிரியைகளை பார்த்து அவங்க என்ன செய்யணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணுமா. அதுதான் அதனுடைய ரகசியமா இருக்குது. நம்ம அல்ல, நம்முடைய கிரியை நல்ல கவனிங்க. நம்முடைய கிரியைகளை பார்த்து, நம்முடைய வெளிச்சத்தை பார்த்து, நம்முடைய பிரகாசத்தை பார்த்து, அதான் சொல்லப்பட்டு இருக்கிறது, உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. அல்லேலூயா. நம்முடைய வெளிச்சம், நம்முடைய நற்கிரியை நம்ம வீட்டில் இருக்கிறவர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும், பிரகாசமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரகாசமா இருக்க வேண்டும். அவை அவன் வீட்டில் இருக்கிறவர்கள் பார்த்து யாரை மகிமைப்படுத்துவார்களா, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை. அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பாவி மனதில் மிக்க பரலோகத்துல என்ன இருப்பான், மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. நம்ம மூலமாய் நம்ம வீட்டில் இருக்கிறவர்கள், நாம் பார்க்கிறவர்கள், நம்முடைய உற்ற உறவினர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள் யாரை மகிமைப்படுத்த வேண்டும், நம்மளை பார்த்து, நம்முடைய கிரிகளை பார்த்து, நம்முடைய வெளிச்சத்தை பார்த்து, நம்முடைய பிரகாசத்தை பார்த்து பரலோக தேவன் என்ன செய்ய வேண்டுமா, மகிமைப்படுத்த வேண்டும். அதே மார்க்கு சுவிசேஷம் 14வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், வாசிக்க 14வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அது என்ன இருக்குது, 14:6. இயேசு அவர்களை நோக்கி அவளை விட்டுவிடுங்கள், அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுபடுத்துகிறீர்கள், ஏன் அவளை தொந்தரவுபடுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம். ஒரு ஸ்திரியானவள் 200 காசுக்கு மதிக்கத்தக்கதான விலை உயர்ந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து சீமோன் வீட்டில் போஜனம் பண்ணி கொண்டு இருக்கையில் ஆமென் ஸ்தோத்திரம் என்ன செய்தார், அவர் அதை அந்த தைல குப்பியை உடைத்து இயேசு கிறிஸ்துவுடைய ஆமென் சிரசின் மேல் ஊற்றி ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அங்கே அதை என்ன செய்தார், ஆமென் ஸ்தோத்திரம். எவ்வளவு அதனுடைய பணம் எவ்வளவு, 300. ஓகே, தேங்க் யூ. 300. அப்போ 300 பணம் மதிக்கத்தக்கதானே, ஆமென் விலை உயர்ந்ததானே, ஆமென் ஸ்தோத்திரம். அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் சிரசு மேல் ஊற்றி ஆமென் ஸ்தோத்திரம் பாதங்களில் ஊற்றி அதை செய்வதை இந்த சீஷர்கள் பார்த்து முறுமுறுக்கிறார்கள். முறுமுறுக்கும் பொழுது இயேசு சொல்கிறார், அவர்களை ஒன்று செய்ய வேண்டாம், தரித்திரர்கள் எப்போதும் அவர்களோடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இயேசு சொல்றாரு. இயேசு அவர்களை நோக்கி அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு பண்ணுகிறீர்கள், உங்களிடத்தில் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். அல்லேலூயா. படிச்சு பார்க்கும் பொழுது ஆமா இன்னொரு இடத்துல 39 வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிப்போம். அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தையை சரி 9 வசனம் 9 அது 9. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கே பிரசங்கம் பண்ணப்படுகிறோமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக, ஆமென், அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று சொல்லப்படுவது. அல்லேலூயா. இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் நற்கிரிகள் சொல்லப்படும். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலர்களுடைய 9வது அதிகாரத்துல படிச்சு பார்க்கும் பொழுது 39வது அதிகாரம் 36வது வசனத்திலையும் ஒரு சம்பவத்தை நான் வாசிக்க முடியும். வாசிப்போம். 9:36. யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும், ஆமா, தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்று பெயருள்ள ஒரு சிசி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். என்ன செய்தாளா, தர்மமும் நற்கிரியை அடுத்து மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். ஆமென். அல்லேலூயா. மிகுதியாய் செய்து வந்தாள். அங்க நடந்த சம்பவம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னான் 37வது வசனத்துல, அந்த அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை
குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். சரி, 39 வசனம். பேதுரு எழுந்து அவனுடைய கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவளை மேல் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தங்களுடைய கூட இருக்கையில் செய்திருந்த அங்கியையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து கொண்டார்கள். தொற்கால் செய்ததான நற்கிரியைகளை, தொற்கால் செய்து கொடுத்ததான அந்த அங்கிகள் வஸ்திரங்கள் எல்லாம் காண்பித்து அழுகிறார்கள். இவள் இருக்கும் பொழுது எங்களுக்கு எவ்வளவு உதவியாக இருந்தார்கள். இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து அவர் என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறார் என்று சொன்னார். இங்கே அப்போஸ்தலர்களை வாசிக்கும் பொழுது தொற்கால் என்றதானே, அவன் ஸ்தோத்திரம் மத்தவர்கள் தானே, தவித்தாள் என்ற ஒரு வயதான பாட்டியம்மான்னு சொல்லப்படுது. அந்த பாட்டியம்மா என்ன செய்தார்களா? வயசானாலும் பரவாயில்லை, மற்றவர்களுக்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஸ்தோத்திரம் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்தாள் என்று சொல்லி. நம்முடைய நற்கிரியைகளை தேவன் ஒரு நாளும் மறக்கிறவர் அல்ல. அதை குறித்து வாசிக்க வேண்டும் என்று சொன்ன ஏற்கனவே சொல்ல 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் எடுத்தவர்கள் வாசிக்கிற 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 25வது வசனம். அப்படியே சிலருடைய நற்கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கும், அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் எப்படி இருக்கிறதா? ஆமா, நற்கிரியைகள் ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். ஒருவேளை நாம் கொண்டு வராவிட்டாலும் அது ஒரு நாள் என்ன செய்திருக்காது? மறைந்திருக்காது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் தெளிவாக சொல்லுகிறார், அந்த வழியே அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும். அப்படின்னா வேற எங்க விஷயங்கள் இருக்குது? பாவமும் சொல்லப்பட்டிருக்கு. சிலருடைய பாவமும் எப்படி இருக்குதா? வெளியரங்கமா இருக்குது, நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்கள் என்ன செய்யும்? பின்தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது பாவமா இருந்தாலும் சரி, புண்ணியமா இருந்தாலும் சரி, அது லாபமா இருந்தாலும் சரி, நஷ்டமா இருந்தாலும் சரி, ஒரு நாளும் அது மறைந்திருக்க மாட்டார். அதான் விஷயம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாம் இன்னைக்கு சொல்லும் பொழுது எனக்கு அப்போஸ்தலன் பவுல் தெளிவாய் சொல்லுகிறார், அப்படியே அல்லேலூயா சிலருடைய நற்கிரியைகள் எப்படி இருக்கிறதா? வெளியரங்கமாய் இருக்கிறது. அப்படி இராதவைகளும் என்ன செய்யாது? மறைந்திருக்க மாட்டாது. ஆண்டவர் ஒரு நாள் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. நாம் செய்கிறதான நற்கிரியைகள், நாம் செய்கிறதான நல்ல தான தர்மங்கள் எதுவுமே என்ன செய்யாது? ஒருவேளை உலகம் மறக்கலாம், நண்பர்கள் மறக்கலாம், சொந்த பந்தம் மறக்கலாம், மறந்து போகலாம் நம்முடைய நற்கிரியைகளை. நான் அடிக்கடி சொல்லுகிறது, அல்லேலூயா. ஆமா, நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா. நாம் சோர்ந்து போகாமல் பிலிப்பியர் 1வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது வாசிப்போம். பிலிப்பியர் 1:5. உங்களின் நற்கிரியையை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி. ஆமா, அல்லேலூயா. நான் உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அங்கே நற்கிரியைகளை தொடங்கினவர் யார்? ஏதோ மனுஷன் கிடையாது, ஏதோ நம்மளால புரிஞ்சது கிடையாது. நமக்குள்ளே நற்கிரியைகளை தொடங்கினவர் ஆண்டவர். அல்லேலூயா. அழகாக பவுல் சொல்றார் பிலிப்பியருக்கு எழுதும்போது, உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய, அல்லேலூயா, நாள் பரியந்தம் முடிய நடத்துவார். ஆமென். நம்மளிலே நற்கிரியை ஆண்டவர் தொடங்கி இருக்கிறார். அந்த நற்கிரியைகள் ஒரு நாள் மறைந்திருக்கலாம். நம்முடைய நற்கிரியைகள் நம் வீட்டில் இருக்கிறவர்களுக்கும், நம்முடைய நண்பர்களுக்கும், உற்ற உறவினர்களுக்கும், உலகத்திற்கும் நற்கிரியைகள் நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதே போல தீத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். வாசிப்போம். 2 அதிகாரம் 7வது வசனம். நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பிக்க.
எல்லாவற்றுக்கும் நன்றிகளுக்கு மாதிரியாக நாம் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொலோசியர் 1 அதிகாரம் 10 வசனம் வாசிப்போம். 1:10. சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து சகலவிதமான நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் ஆமென் கர்த்தருக்கு பிரியமாக அவருக்கு பாத்திரராக என்ன செய்ய வேண்டும்? நடந்து கொள்ள வேண்டும். பவுல் சொல்லும்போது சொல்றாரு சகலவித நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து. நற்கிரியைகள் என்பது ஒரு கனிக்கு சமமா இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு கனி கிடைச்சிருச்சுன்னா எத்தனை கனி கிடைச்சாலும் நம்மளே என்ன செய்வோம்? சாப்பிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு விரும்புறது இல்லை. அது இப்போ சீசனுக்கு மாம்பழம் கிடைச்சிருச்சுன்னா ஆமா ஒளிச்சா சாப்பிடுறோம். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. ஆனால் பவுல் சொல்லும்போது சொல்றாரு சகலவித நற்கிரியைகளாகிய கனிகளை என்ன செய்ய வேண்டுமா? தந்து தேவனை அறிகிற அறிவிலே என்ன செய்ய வேண்டும்? விருத்தி அடைய வேண்டும். நாம் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று சொன்னா பவுல் சொல்றாரு சகலவித நற்கிரியைகளிலே வளர வேண்டும். அல்லேலூயா. கனி கொடுக்க வேண்டும். நாம் சகலவிதமான நற்கனிகளை நாம் கொடுப்போம் என்று சொன்னால் நாம் தேவனை அறிகிற அறிவிலே நாம் என்ன செய்கிறவர்களா இருக்கிறோம்? வளருகிறவர்களா இருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. மனிதனுக்கு ரகசியம் தான். நீங்க சகலவிதமான கனிகளை தந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் என்ன செய்வீர்கள்? விருத்தி அடைவீர்கள். அல்லேலூயா. எனக்கு நிறைய பேர் மற்ற எல்லாத்திலும் விருத்தி அடைய விரும்புறாங்க. ஆனா தேவனை அறிகிற அறிவில் அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவில் நாம் என்ன செய்ய வேண்டும்? விருத்தி அடைய வேண்டும். எப்படி தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய முடியும்? பவுல் சொல்லுகிறார் சகலவிதமான நற்கனிகளை தந்து. அல்லேலூயா. நற்கனியாகிய ஆமென் ஸ்தோத்திரம் கனி தந்து அதனாலே தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து. அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவு எது அப்படின்னு பவுல் சொல்றாருன்னா சகலவிதமான நற்கனிகளை கொடுக்கிறது. அல்லேலூயா. இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொல்றேன், எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். தீத்துல பவுல் சொல்லும்போது அதான் சொல்றாரு நீ மற்றவர்களுக்கு நற்கிரியைகள் எப்படி இருக்க வேண்டும்? மறுபடியும் அதை வாசிங்க. 2 அதிகாரம் 7 வசனம். தீத்து 2 அதிகாரம் 7. நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக எக்ஸாம்பிள். அல்லேலூயா. இந்த நல்ல வேலைக்கு நல்ல கிரியைகளுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு உதாரணமாக ஒரு உதாரண புருஷனாக நீ இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மை பார்க்கிறவர்கள் நற்கிரியைகளை பார்க்க வேண்டும். நம்மளோடு பழகுகிறவர்கள் நம்மளிடத்தில் நற்கிரியைகளை காண வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுதான் இங்க முன்னாடி வாசித்தோம் தேவனை அறிகிற அறிவு. அல்லேலூயா. நற்கிரியை கனியாகி அந்த காரியங்கள் இருக்கும் பொழுதுதான் தேவனை அறிகிற அறிவிலே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பார்த்தோம். அப்ப அந்த நற்கிரியை தொடங்கினவர் இயேசு. அந்த நற்கிரியிலே நாம் நாளொரு மேலும் பொழுதுமாக வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுவே தேவன் அதிக அறிவாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ரோமர்கள் நிருபம் 2 அதிகாரம் 7 வசனத்திலே இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அல்லேலூயா. ஒருவேளை நாம் யோசிக்கலாம் நற்கிரியைகளை செஞ்சு என்னையா அள்ளி கட்டணும், என்னையா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு வேளை யோசிக்கலாம், சோர்ந்து போகலாம். ஆனால் பவுலுக்கு ரோமர்கள் நிருபத்தில் அழகாய் சொல்கிறார் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு, அல்லேலூயா, நற்கிரியை செய்கிறவர்களுக்கு
அது சொல்லப்பட்டு இருக்கிறது, செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு. அல்லேலூயா. நற்கிரிகளை செய்கிறவர்களுக்கு தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவன் அளிப்பேன் என்று சொல்லி. யோவான் நிருபங்களை வாசிக்கும் பொழுது அவன் நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம். நான் அடிக்கடி சொல்வேன், இருக்கிற வாக்குத்தத்தத்திலே பிரதான வாக்குத்தத்தம், பெரிய வாக்குத்தத்தம், உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நித்திய ஜீவன் அளிப்பேன் என்றதை நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. உலகத்துல நமக்கு என்ன வந்தாலும் என்ன வரலனாலும் என்ன கிடைச்சாலும் என்ன கிடைக்கல கவலையே கிடையாது. அல்லேலூயா. ஆனால் நித்திய ஜீவன் என்பது தேவன் நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதிலே ஒரு பெரிய வாக்குத்தத்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. வாசிப்போம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை விட ஒரு பெரிய வாக்குத்தத்தம் நான் தேடி பார்த்தா கூட வேற ஒண்ணுமே இல்லை. எனக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உண்மைக்குரிய காரியம், ஆனால் பரலோகத்துக்குரிய வாக்குத்தத்தம். அல்லேலூயா. எப்படி நமக்கு கிடைக்கிற அந்த வாக்குத்தத்தம்? எப்படி அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்? நற்கிரியைகள் மூலமாக, நற்கிரியைகளை செய்கிறதுனாலே தேவன் ஆமென் ஸ்தோத்திரம் அவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். நற்கிரியைகளை செய்கிறவர்களாக நாம் இருக்கும்போது. ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல காரியம் என்னன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறவர்களா இருக்கும் பொழுது, அவருக்குள்ளே ஆமென் ஸ்தோத்திரம் நாம் வளருகிறவர்களா இருக்கும் பொழுது, அவரே நற்கிரியைகளை தொடங்கினார். எப்படி விசுவாசத்தை துவங்கினவர், இவரே சொல்லப்படுகிற இது விசுவாசத்தை துவங்கினவர் முடிக்கிறவர்களாயே. ஆமென். இயேசுவை நோக்கி நாம் அழைக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் சொல்றது போல நற்கிரியைகளும் அவரே தொடங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தொடங்கினவர் முடிவறிந்து நடத்துவார். அல்லேலூயா. அவர் தொடங்கினவர் முடிவறிந்து எதுவா நடத்துவார். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நற்கிரியைகளை தொடங்கினவர். ஆமென். அல்லேலூயா. அந்த நற்கிரியைகளை என்ன செய்ய வேண்டும்? அது மறைந்து இருக்க கூடாது. அந்த நற்கிரியைகள் ஆமென் ஸ்தோத்திரம் மூடி ஒளிந்து வைக்க கூடாது. அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக, அநேகருக்கு ஆமென் வெளிச்சம் கொடுக்கத்தக்கதாக அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கப்பட வேண்டும். 16ல சொல்ல மத்திய 5வது அதிகாரம் நான் வாசித்தது போல 16 வசனத்துல வாசித்தது போல, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க. நம்முடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கிறதா இருக்க வேண்டும். நம்முடைய நற்கிரியைகள் மற்றவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க இருக்க வேண்டும். நம்முடைய நல்ல குணங்கள் மற்றவர்கள் பார்த்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதைத்தான் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனால் நம்ம மார்க் 14ல வாசித்தது போல சிலர் முறுமுறுக்கலாம். ஏன் இவன் வீணான செலவு? நற்கிரியைகள் செய்யும் போது செலவு வரத்தான் செய்யும். அப்படிதானே? நல்லது செய்யணும்னு சொன்னா செலவு வரத்தான் செய்யும். செலவுனால முறுமுறுப்பு வரத்தான் செய்யும். எதுக்கு இவ்வளவு செலவழிச்சு இப்படிலாம் அப்படி என்னத்தான் பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை முறுமுறுப்பு வரத்தான் செய்யும். ஆனால் அந்த சுவிசேஷம் உலகம் எல்லாம் பிரசங்கம் பண்ணப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த நற்சாட்சி பரவும். அல்லேலூயா. நாம் செய்கிற ஒரு சின்ன உதவியா இருந்தாலும், நாம் பண்ணுகிற ஒரு சின்ன நற்கிரியையா இருந்தாலும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவைகள் சொல்லிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நற்கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நற்கிரியைகள் செய்து பிதாவை மகிமைப்படுத்தத்தக்கதாக அவன் நாம் நம்முடைய வாழ்க்கையை நித்திய ஜீவன் அடையத்தக்கதாக. அல்லேலூயா. அப்ப நற்கிரியையோட சுயநலமாக தான் இருக்கிறது. ஆமென். எதுக்கு? நம்ம நித்திய ஜீவன் போக வேண்டும். அப்ப நம்ம நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இன்னொருத்தர் பவுல் சொன்னது போல தேவனை அறிகிற அறிவுல வளர வேண்டும் என்று சொன்னால், தேவனை அறிகிற அறிவுல விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால், நாம் என்ன செய்ய வேண்டும்? நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அப்ப அந்த நற்கிரியைகள் மூலமாகத்தான் தேவனை அறிகிற அறிவுல வளர முடியும். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம், தேவனை மகிமைப்படுத்த முடியும். அல்லேலூயா. நாம் செய்கிற நற்கிரியைகள் 3 காரியத்தை செய்கிறது. 1, பிதாவை மகிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. 2வது, அந்த நற்கிரியைகள் அவன் தேவனை அறிகிற அறிவிலே வளர செய்கிறது. 3வது, நற்கிரியை நம்மளை நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்துகிறது. அல்லேலூயா. அப்ப அந்த நற்கிரியைகளை செய்வதற்கு